வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களை ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கவே என்னோடு இணைத்துள்ளார். உங்களை கொண்டு அவருடைய மகா பெரிய திட்டத்தை இந்த பெரிய உலகத்திலே நிறைவேற்றவே இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பையும் வாஞ்சையையும் தேவன் உங்களுக்கு அருளியுள்ளார். ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, சென்னை முகப்பேரில் நடைபெறுகிற கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சபை சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள். சென்னையிலோ அல்லது சென்னைக்கு அருகிலோ நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரு 3 மாதங்கள் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வாருங்கள் அல்லது மாலையிலே வாருங்கள். சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள். ஏனென்றால் உங்கள் தலையெழுத்தே சக்சஸ்ஃபுல்லாக இருப்பது தான். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். கர்த்தருக்கே மகிமை அனைத்தும். இன்றைக்கு அந்த இறை ரகசியங்கள் 200 என்கிற சீரீஸில் 63வது இறை ரகசியம் தேவ ரக வாழ்வின் இறை ரகசியங்கள். ரைட்? ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் காட் கிளாஸ் லைஃப். தேவ ரக வாழ்வு என்று ஒரு வாழ்வு இருக்குங்க. சிம்பிளாக ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். ரைட்? இதை லகுவாக எப்படி புரிந்து கொள்ளலாம்? வேதத்தில் உள்ள மாடல்ஸ், எல்லா மாடல்லையும் கம்ப்ளீட் மாடல் யாரு? அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். ரைட்? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தார், எவ்வளவு பெரிய சக்தியோடு வாழ்ந்தார், எவ்வளவு பெரிய திட்டங்களை, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றினாரோ அதை போல மிகப்பெரிய திட்டங்களை நிறைவேற்ற, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள, மிகப்பெரிய சக்திமானாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதே தேவ ரக வாழ்க்கை. அந்த தேவ ரக வாழ்க்கை வாழவே தேவனுடைய ஆவியானவர் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அது அவருடைய அனந்த ஞானம். அவருக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள், எல்லாருக்கும் பெரிய திட்டம் தாங்க வச்சிருக்கிறார். நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இன்னைக்கு ஒரு பரிதாபமான நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ரைட்? வீட்டு வாடகை செலுத்த முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கலாம். உங்க பிள்ளை 3 மாசம் ஸ்கூலுக்கு போகல, ஏன்னா ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. அல்லது 4th ஸ்டேஜ் கேன்சர்ல நீ ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கலாம். ஐயா, உன் தலை எழுத்து இதாப்பா, தேவ ரக வாழ்க்கை வாழுவது தான். அங்கிள், நான் 20 வருஷம் படுக்கையில் இருக்கேன். ஐயா, உனக்கும் தேவ ரகமான வாழ்க்கை ஆயத்தமாக இருக்கிறது. அங்கிள், பிரதர், எனக்கு 80 வயசு ஆயிற்று. அருமையான தாயாரே, அருமையான தந்தையரே, உங்களுடைய தலையெழுத்தும் தேவ ரகமான வாழ்க்கை வாழுவது தான். ரைட்? ஐயா, நான் உங்களை போல படிக்கல, உனக்கும் தலையெழுத்து அதான்ப்பா. ரைட்? படித்தவர்களே ஆண்டவர் எடுத்தாரு. பேதுரு பள்ளிக்கூடத்துக்கு போனானா? we read it in Acts of the Apostle. unschooled அப்படின்னா என்ன அர்த்தம்? நிழலுக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு போகல. அப்படிப்பட்ட நபர்களைத்தான் தேவ ரகமான வாழ்க்கை வாழும்படியாக உயர்த்தினார். யாரெல்லாம் உயர்த்தினாரு? பரதேசியாகிய ஆபிரகாமை உயர்த்தினார். திக்குவாயன் மந்தனாவாகிய வாழ்ந்து கொண்டிருந்த கொலைகாரனாகிய மோசேயை உயர்த்தினார். ஆச்சரியமா இருக்குங்க அவருடைய வழிகள், ஆச்சரியமான வழிகள். ஏன் நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தெரியுமா? இந்த வசனம் உனக்கு தெரியல. நான் வாசிக்கிறேன். இந்த வசனம் உங்களுக்கு மாம்சமாகவில்லை, அல்லது மேனிஃபெஸ்ட் ஆகல, அல்லது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. எந்த வசனம்? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27 சில வசனங்கள் வாசிக்கிறேன். சீரியஸா எடுப்பீங்களா? பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஐயா, அவர் நல்லவர்களையும் தேடவில்லை, ஒழுக்கமானவர்களையும் தேடல, குப்பானையும் சுப்பானையும் தான் தேடி இருக்காருங்க. எதுக்குங்க? இன்டென்ஷனலா போகணும். எருசலேமில் தான் இருந்திருக்கிறாரு. எதுக்கு இன்டென்ஷனலா அவ்வளவு தூரம் நடந்து கலிலேயாவை கடவுள்ல மீன் பிடிக்கிற ஒழுங்கினமானவர்களை தேடி போனார்? ஏன் தெரியுமா? அவருடைய பிளானு யாருக்கு வெளிப்பட்டது? பவுலுக்கு வெளிப்பட்டது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்.
யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமா இருக்கிற பாருங்க, குட் ஃபார் நத்திங். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 28வது வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்திலே இழிவானவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்களை தெரிந்து கொண்டாருங்க. இதுக்கு மேல உனக்கு எப்படிப்பா சொல்றது? இவ்வளவு அழகா எழுதி கொடுத்துட்டாரு பாருங்க. ஏன் தெரியுமா? அப்பந்தான் இவன் குட் ஃபார் நத்திங் தான், ஆனால் இவன் ராஜாவாக ஆயிட்டான். அப்போ இவருடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று உலகத்திற்கு பறைசாற்றும்படியாக 1 கொரிந்தியர் 1:29 மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். 3 வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறம் நிர்வாணமாக நின்ற மீன் பிடித்த நபரை தெரிந்து கொள்ளுவார். பிரபுக்கள் வீட்டில இருந்து, ராஜாக்கள் வீட்டில இருந்து, பிரதான ஆசாரியர்கள் வீட்டில இருந்து ஒருத்தரையும் செலக்ட் பண்ணலங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, நீங்க ஆசீர்வாத வட்டத்துக்குள்ளதான் இருக்கிறீர்கள். பிரச்சனை என்னன்னா, இதை ஏற்றுக்கொள்ள நீங்க ரெடியா இல்ல. எப்பா, the heaven has appointed you on the face of this earth on the 21st century. For what purpose? To be a model like our master Jesus Christ. ஒரு தலைவனாக, தலைவியாக, சர்ச் பிளான்டிங் மூவ்மெண்ட் லீடராக, ரைட்? தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணத்தக்கதாக. வேற எதற்காக உன்னை கரம் பிடித்தார்? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரித்து எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும்படியாக. ஹல்லேலூயா. கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய. உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்கிற மகனே, மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய். எப்பா, நீ உலகத்தை உலுக்குபவன் என்று சொன்னவர் மனுஷன்னா அதை இக்னோர் பண்ணலாம். கரெக்டா? அவருடைய வார்த்தையை நீங்கள் அற்பமாக எண்ணாதீர்கள். அவர் என்ன சொன்னாரு? உலகத்திற்கு உப்புனாரு, உலகத்திற்கு வெளிச்சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையையும் தீர்த்து வைக்கக்கூடிய தேவர்களாக உங்களை வைச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. ஹல்லேலூயா. பாருங்கள், நான் திரும்ப சொல்றேன், நான் கடந்த சில ஆண்டுகளாக முற்றிலுமாக கிருபை பாருங்க, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. அந்த அழைப்பு இருக்கிறதுனால இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பது இன்ட்ரெஸ்டா இருக்கு, எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு எழுந்தாலும் அது போர் அடிக்கலைங்க. அப்போ கடந்த 4-5 ஆண்டுகளாக வேதத்தை நான் சாறு பிழிஞ்சு எடுக்கிறதுல நான் கண்டுபிடித்த முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? நீ நினைக்கிறீங்களா, அங்கிள் நீங்கள்லாம் பெரிய ஆட்கள், நல்ல ஸ்டைலாக இருக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க. நான் உனக்கு சொல்கிறேன், அருமையான மகனே, நீ இன்னைக்கு ஏழையாக இருக்கலாம், வீட்டு வாடகை கட்ட முடியல, அப்படித்தானே? வட்டி கட்ட முடியல, வட்டி கொடுத்தவன் உன்னை ஓட ஓட வரட்டுறான். உன்னுடைய தலையெழுத்தை நான் சொல்லட்டுமா? உனக்கு தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உன்னுடைய தலையெழுத்தை சொல்லட்டா, உனக்கு தேவன் மிகப்பெரிய வேலையை, திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை உன்னை கொண்டு நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரை விட்டு ஓடிராத, அவரை விட்டு ஓடிராத. எத்தனை பேர் நான் புரியுதுங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஒருவரும் சோடை போகும்படியாக, ஒருவரும் வெற்று வாழ்க்கை வாழும்படியாக என்னோட உன்னை இழைக்கல. உனக்கு எத்தனை வயசு? 80 வயசா? உனக்கு இன்னும் 40 வயசுக்கு மேல நீ வாழ போற. எப்படி வாழ்வா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு வாழ்வாய். உன் கால்கள் மான்களின் கால்களைப் போல ஆகும். நிறைய பேர் நம்ம செய்தியை கேட்டு எழும்பிட்டாங்க. 80-84 வயசு அம்மாலாம் எழும்புறாங்கங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. பாருங்கள், அந்த தரம் எவ்வளவு மேலானது. இன்னைக்கு தேவரக வாழ்வின் இறை ரகசியங்கள் அல்லது தேவ தரம்,
தேவனுடைய ரகம். ஒரு 3 மேன்மைகளை மாத்திரம் நாம் பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவது எதை சொல்லலாம், உங்களுக்கு எபிலிட்டியே சொல்கிறேன், சரிங்களா? பாருங்கள், நான் சொன்னேன் அவர் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன வேணும்? மிகப்பெரிய சக்தி வேணும், மிகப்பெரிய வலிமை வேணும். ரைட்? You should have divine ability. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. யாருடைய பிள்ளைப்பா நீ? யாருடைய பிள்ளை? நீ ரட்சிக்கப்பட்டாயே அன்றைக்கு நீ எல்ஷடாய் தேவனுடைய பிள்ளை ஆயிற்றா. எப்படி சிங்கத்திற்கு சிங்கக்குட்டி தான் பிறக்குமோ, எப்படி புலிக்கு பூனைக்குட்டி பிறக்காது, என்ன குட்டி தான் பிறக்கும்? புலிக்குட்டி தான் பிறக்கும். நாம் எல்லாரும் தேவ குட்டிகளாக இருக்கிறோம். ஏன்? தேவனுக்கு பிறந்தோம். கர்த்தர் நல்லவர். பாருங்க அருமையான தேவர்களே, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, அந்த தேவனுடைய வார்த்தையில 48 முறை பழைய ஏற்பாட்டில் எல்ஷடாய், ஏகோவா தேவனை எல்ஷடாய் என்று சொல்லி 48 இடத்துல சொல்லியிருக்குங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தான் சொல்றாரு, எப்பா நீனும் வல்லவனா இருக்கிறாய், நீ தேவர்களாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் இதை சீரியஸா எடுக்க போறீங்க? சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாதுங்க. ஹல்லேலூயா. உங்க மாம்ச பலத்துல நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளையும் செய்ய வேண்டியதில்லை. இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். எனவே அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்ததுன்னு வாசிக்கட்டுமா? அங்கே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்துல பாருங்க, நீங்கள் எந்த பலத்துல நீங்க ஆபரேட் பண்ண போறீங்கன்னு எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் சாப்டர் 1 verse 24. ஆயிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் தெலுங்கர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் கிறிஸ்து தேவ ஞானமும் ஆயிட்டார். எத்தனை பேர் உள்ள போகுது? உள்ள வாங்குங்க. நான் இப்ப என்ன தியானிக்கிறோம்? நாம் தேவரகமான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அப்படி தேவனை போல வாழ வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? டிவைன் ஸ்ட்ரென்த் வேணும். அந்த டிவைன் ஸ்ட்ரென்த் எப்படி வந்ததா? இயேசுவையே டிவைன் ஸ்ட்ரென்த்தாக உனக்குள்ள வச்சுட்டாங்க. இது பொய்யல்ல அருமையான தேவர்களே. கிருபை பாருங்க. கண் மேல கண்ணு வச்சா கண்ணு திறந்தது, கண் மேல கையை வச்சா கண்ணு திறந்தது, காதுக்குள்ள 2 காதுக்குள்ள கையை அப்படி வச்சுட்டு எடுத்தா காது திறக்குது, கேன்சர் கட்டி மறையுதுங்க. கிருபைங்க. ஏன்? இயேசுவையே எனக்குள்ள தேவ பலனாக வச்சுட்டார். இந்த ஐடியா எப்படி வருதுன்னு சொல்லட்டுமா? காதுல பேசினாலும் சோமாது, கை வைக்கிறேன், இதெல்லாம் அவருடைய ஞானம். கண்ணு திறக்கப்படுவாயாக என்று சொன்னாலும் கண்ணு திறந்தது. சீலோவாம் குளத்துல போய் குழி என்று சொன்னாலும் கண்ணு திறக்குது. அப்போ பாருங்க, அந்த தேவ ஞானம் அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அது தேவ ஞானம். அந்த தேவ ஞானம் யாரு? இயேசு. அந்த இயேசு உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசு இன்னும் என்னவாக உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார்? டிவைன் ஸ்ட்ரென்த்தா வாசம் பண்ணுகிறார். அந்த ஜீவ தண்ணீரை, அந்த தேவ ரக பலனாகிய அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விட நாவை பயன்படுத்துகிறோம் அல்லது கையை வைக்கிறோம். ஐயா, அது தேவரக வாழ்வின் இறை ரகசியம் அல்லவா? ஹல்லேலூயா. ஐயா, அந்த ஜாலியான வாழ்க்கைக்கு உங்களை நான் அழைக்கிறேன். எனக்கு பிரியமான தேவர்களே, வானத்திலும் பூமியிலும் நம்முடைய எல்ஷடாய் தேவனுக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பூமியை நம்ம கையில கொடுத்துட்டாரு. பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்துட்டார். அப்போ பூமியில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவனாக, அந்த எபிலிட்டி உள்ளவளாக அருமையான தேவர்களே, நீங்கள் இந்த பூமியில 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். பெண்களும் எழும்புங்க, பெண்கள் எழும்புங்க. பென்னிகின் அளவுக்கு கேத்தரின் குல்மன் அற்புதம் செய்தாங்க. இப்போ எல்லாமே கூகுளில் இருக்குது. கேத்தரின் குல்மன், The miracles of Catherine Kuhlman கேளுங்க. The miracles அல்லது the messages of the sermons of Catherine Kuhlman கேளுங்க.
உங்களுக்கு 90 வயது பாட்டியா இருந்தாலும் உங்கள் வயது திரும்ப வாழ வயது ஆகிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. ஓ thank you Lord for your goodness. அருமையான தேவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நீங்கள் இருக்கிறீர்கள். ரைட்? 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக பீகாருக்கு சென்றிருந்த பாருங்க, கிருபை. அங்கே உள்ள நூற்றுக்கணக்கான பிரச்சனைக்கு தீர்வாக தேவன் என்னை பயன்படுத்தினார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஆண்டுல 2025 ஆண்டுல நானும் என்னுடைய மனைவிக்கும் அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு போக போறோம். அங்கு உள்ள பிரச்சனைக்கு தீர்வு நான் தான் என்று எனக்கு மைண்ட் சொல்லிட்டுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனே உங்களுக்கு பலன் ஆயிட்டார். ஹalleluya. இயேசுவின் பலன், இயேசுவின் ஞானம், இயேசுதான் உனக்கு எல்லாமானார். ஐயா, ஓம் பலத்தை வச்சுனா நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் யோசித்து பார்க்கிறேன், உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் 3வது வகுப்புல அல்லது 2வது வயசுல ப்ரீகேஜில் போய் ஜாயின் பண்றாங்க. ஏன்? என் பிள்ளை படிச்சு 25 வருஷம் படிச்சு அதன் பிறகு அவன் வாழப்போகிற எல்லா நாட்களிலும் அவனுக்கு என்ன வேணும்? நான் பலமுறை சொல்ல முடியாத ஆவியானவர் உற்சாகப்படுத்துறாருங்க. ஐயா, உங்களுக்கு பணம் வேணும், கரெக்டா? அதுக்கு தான் படிக்க வைக்கிறீங்க, அதுக்கு தான் வேலையை தேடுறீங்க, அதுக்கு தான் பிசினஸ் ஓடிட்டே கிடக்குறீங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்யலைங்க? வேலையே பார்க்கலங்க, ஆஸ்திகள் வந்து கொண்டே இருந்தாங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? ஐயா, பாவிகளின் ஆஸ்தி உங்களுக்கு வேணுமா? கர்த்தர் உங்களுக்குள்ளே இயேசுவையே தேவ பலனாக வைத்திருக்கிறாரே, அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்க்கக்கூடிய கலையை கற்றுக்கொள். ஹalleluya. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy we have. Everything is effortless. மதம் என்ன சொல்லிட்டு? நீ விருத்த சேதனம் பண்ணணும், கூடார பண்டிகை கொண்டாடணும், 40 நாள் உபவாசம் பண்ணணும், தலைகீழ நிற்கணும். வந்தார் பாருங்க, சத்தியத்தை வெளிப்படுத்த வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த சத்தியபரர் என்ன சொன்னார்? எப்பா, என் வழி எஃபர்ட்லெஸ்ப்பா, என் சுமை லகுவானது, என்னுடைய வழிகள் மெதுவானது. ஆங்கில ஒரு டிரான்ஸ்லேஷன் அழகா சொல்லிட்டு, மை வேஸ் ஆர் என்ஜாயபிள், மை வேஸ் ஆர் எஃபர்ட்லெஸ், பிளசன்ட். அந்த வழிக்கு நான் உங்களை அழைக்கிறேன் அருமையான தேவர்களே. அந்த தேவ ரக வாழ்க்கைக்கு நேராக உங்களை நான் அழைக்கிறேன். ஆமே, ஆமா. கென்னத்து கோப்லாண்டு, பென்னிகின்னு வேலைக்கு போனாங்க அல்லது பிசினஸ் பண்ணாங்களா? ஏரோப்ளேன் வாங்கி வச்சிருக்காங்க டஜன் கணக்கா. ஆங்கிட் நம்ம தம்பி, நம்ம ஒரு தம்பிங்க, கர்நாடகா தம்பி ராம்பாபு, அவருடைய பையன். he will be around 25 years old. he lives in USA. ஃபுல் டைம் மினிஸ்டருங்க, ஜெட்டு வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னால், அருமையான தேவர்களே, உங்களை தேவ ரக வாழ்விற்கு நான் அழைக்கிறேன். அது சாத்தியம். தேவனை போல, இயேசு கிறிஸ்துவை போல இரவும் பகலும் கண் சிமிட்டுவது போல தொலைபேசி மூலமாக அற்புதங்களை செய்து நீங்களும் வாழ்ந்து வையகத்தையும் வாழ வைக்கும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அதுவே தேவரக வாழ்வு. தாவீது பாருங்க, இந்த அளவுக்கு ஃபெல்லோஷிப் இல்லை அவனுக்கு. யூடியூப் சேனல் இல்லை, மீடியா இல்லை, டெலிஃபோனு இல்லை. தனியாக கடந்து அவனை பற்றி என்ன வாசிக்கிறோம்? அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டாங்க, ராட்சதனையே தூக்கிட்டான். எவ்வளோ பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அவனுடைய சகோதரன் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, டேய் ஒழுங்கா போய் அந்த ஆடை மேயிட்டா, கொஞ்சம் ஆடை மேய்ங்கிறான். ராஜா டிஸ்கரேஜ் பண்ணுறாரு, ராட்சதனும் அற்பமாக பேசுகிறான், என்னடா நாய் அடிக்கிற மாதிரி வராங்கிறான். அந்த தாவீதாலே தன்னை திடப்படுத்தி கொள்ள முடிந்தது என்றால், இன்றைக்கு ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்கி இருக்கிற 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2000 செய்திகள் ஆன்லைனில் இலவசமாக இருக்கிறதே, அதை நீ கிரமமாக கேட்டு வந்தால் உன்னை நீயே திடப்படுத்தி கொள்ள முடியுமே. எத்தனை பேர் சீரியஸாக இருக்கீங்க? ஹalleluya. ஓ thank you Lord for your goodness. அநேகர் ஆவிக்குரிய லைஃப்லேயே செத்து போயிருக்கிறீங்க.
மாம்சத்திலேயே செத்து போயிருக்கிறீங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செத்து போவது என்றால் என்னன்னு சொல்லி தரட்டா? ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, முகமெல்லாம் இருண்டு போய் இருக்கு, டிப்ரெஷன்ல போய் இருக்கிறீங்க, பயந்து போய் இருக்கிறீங்க. உங்களாலே உங்கள் பிரச்சனையை ஜெயிக்க முடியாத அருமையான தேவர்களே, நீங்க தேவர்கள் தான், அந்த ஸ்டேட்டஸ்லாம் இருக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் அந்த சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க எங்க செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் பரலோகம் ஒன்னும் இல்லப்பா நம்பி இருக்கு, பரதேசியா வாழாத. எத்தனை பேர் புரியுதுங்க நான் பேசுற பாஷை? ஐயா, ராட்சதனை போல தோன்றுகிற உன்னுடைய பிரச்சனையை நீக்குவதற்கு உன்னுடைய நாவிலே அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? எபிலிட்டி இருக்கிறதா இல்லையா? மலையை பார்த்து பேசி சமுத்திரத்திலே தள்ளுவதற்கு உன்னுடைய நாக்கில இருக்கிற அதிகாரத்தை நீ எப்போ அறிந்து கொள்ள போகிறாய்? ஹalleluya, thank you Lord for your goodness. What a loving daddy. சிறைச்சாலையிலே செத்து போயிருக்கலாங்க. யாரு? யோசேப்பு. வேற யாரு? பேதுரு. வேற யாருங்க? பவுலு, சீலா. அப்புறம் சிங்கக்கேபிக்குள்ளே நம்ம டேனியல் செத்து இருக்கலாம். மறுத்தார்கள், மரணத்தை மறுத்தவர்கள்ங்க. ஆதியாகமத்துல என்னங்க பெரிய சத்தியம் தெரியும்? அந்த யோசேப்பாலே அந்த சிறைச்சாலைக்குள்ளே சிரித்து வாழ முடிந்தது என்றால் 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அந்த சீரு நெருப்பின் மத்தியிலும் பக்கத்துல நின்று அந்த ராஜாவை பார்த்து அற்பமாக பேச முடியும் என்றால், ராஜா 7 மடங்கு இல்ல 70 மடங்கு உயர்த்தினாலும் நீர் நிறுத்துற பொற்சிலையை நாங்கள் வணங்க ஆயத்தமாக இல்லை. உங்க சிறை இருப்பிலிருந்து வெளியே வாங்கங்க. அது சாத்தியம், சாத்தியம். உனக்கு என்னெல்லாம் சிறை இருப்பு இருக்கு? உன் மனைவிக்கும் உனக்கு பிரச்சனை, பிரிஞ்சு போயிட்டா வச்சுக்கொள்வோம். குழந்தை இல்லை, குழந்தை பெத்தாச்சு, ஸ்கூலுக்கு அனுப்ப பணம் இல்லை, நீ வியாதியில் ஆக்சிடென்ட்ல படுத்திருக்க. எப்பா, இப்படி 1000 பிரச்சனை இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் தப்பித்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை உனக்கு ரிசோர்ஸா இருக்குது. அதை சரியான பிரசங்கத்தை கேளு. ரைட்? ஐயா, தேவரக வாழ்க்கை வாழுவதற்கு இயேசுவையே உனக்கு அந்த தேவ பலனாக உனக்கு வச்சிட்டாரு. இதை குறித்த அறிவு உங்களுக்கு தேவை. 2வது, அருமையான தேவர்களே, நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஐயா, தேவரக ஆசீர்வாதம். இன்னைக்கு எதை தியானிக்கிறோம்? தேவரக வாழ்வு என்றாலே தேவரக எபிலிட்டி. 2வது தேவரக ஆசீர்வாதம். அந்த தேவரக ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்து கத்துக்கலாம்? ஆபிரகாமிடத்திலிருந்து கத்துக்கொள்வோமா? அவன் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்? பூமி தாங்க முடியாத அளவுக்கு. ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்? எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க, உங்கள் மூலமாகத்தான் அந்த சப்ளை பண்ணுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. ஆபிரகாம், நம்முடைய முற்பிதாகிய ஆபிரகாம் நமக்கு ஒரு மாடலாக இருக்கிறார். அவரிடத்துல தான் தேவனுடைய வார்த்தை வருது, அவருடைய சந்ததிக்கு வருது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்போ ஆபிரகாம் மாடலை எடுத்துக்கிடுவான். அந்த தேவ ரக வாழ்க்கை வாழ்ந்த ஆபிரகாமுக்கு எப்படி ஆஸ்தி வந்தது? எந்த அளவு வந்தது? பூமி தாங்க முடியாத அளவு வந்தது. ரைட்? அப்போ தேவ ரக ப்ரொவிஷன் எப்படி? காட் கைண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் எப்படி தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் தான், நேச்சுரல் ப்ரொவிஷன் அல்ல. எப்படி இயேசுவையே நமக்குள்ளே தேவ பலனாக வச்சிட்டாரோ, எப்படி இயேசுவையே தேவ ஞானமாக நமக்குள்ளே வைத்து விட்டாரோ, அதே போல ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவித்து அநேக ஏழைகளுக்கு கொடுக்கத்தக்கதாக, வாரி வழங்கத்தக்கதாக இயேசுவையே உனக்குள்ளே தேவ ரக ஐஸ்வர்யமாக வைத்து விட்டார். அவருக்கு வெளியே எந்த ஆசீர்வாதங்களையும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை.
அது என்னவா இருந்தாலும், ஞானமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான நீதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான பரிசுத்தமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இயேசுவையே நமக்குள்ளே வைத்துட்டாரு. அதனால்தான் யோவான் 7:38 சொல்றார் இயேசு கிறிஸ்து, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆமாங்க, நீங்க ஒரு ஏழையினுடைய வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா இந்த சென்ஸோட போங்க. நான் சத்தியத்தை சரியாக அறிந்தவன், இயேசுவையே எனக்குள்ள ஐஸ்வர்யமாய் வச்சிட்டாரு, எனவே இந்த வீட்டில் கால் வச்சிருக்கிறேன், இந்த தரித்திரம் இன்றைக்கே மாற வேண்டும் என்று கட்டளை கொடுக்கக்கூடிய சக்தி உன்னுடைய நாவல இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்ல சொன்னாரு? இந்த வீட்டிற்கு சமாதானம் என்று சொல்ல சொன்னார். அந்த சமாதானத்துல எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கு. குடும்ப சமாதானம் அடங்கி இருக்கு, வியாதியிலிருந்து அற்புத சுகம் அடங்கி இருக்கிறது, தரித்திரத்திலிருந்து ஒரு ஐஸ்வர்யம் அடங்கி இருக்குங்க. அப்போ அந்த நாலேஜோட ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க. ஒருத்தர் இப்படி என்னை கூப்பிட்டு போனார் பாருங்களேன் சமீபத்தில். அவர் வீடு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறார், ரைட்? பேங்க்ல லோன் சாங்ஷன். சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் என்ன சொல்ல தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுது, இந்த வீட்டுக்கு பேங்க்ல லோன் வாங்காமலே இந்த வீடு இவருக்கு 30 நாளில் சொந்தமாகுகிறது என்று ஆசீர்வதிப்பார்கள். ஏன்? வெள்ளியும் பொண்ணும் எங்கள் அப்பாவுக்குள்ளதுப்பா. இன்னைக்கு பேங்க்ல எத்தனை ஆயிரம் கோடியாக இருக்கட்டும், எத்தனை கோடியாக இருக்கட்டும், எல்லாமே யாருடையதுங்க? நம்ம அப்பாவுடையது. am I right or not? அந்த பாவிகளின் ஆஸ்தி உனக்கு எப்படி வரும்? உழைப்புல வராது. ஆபிரகாம்ங்க பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் உழைப்புலையா வந்துச்சு? இல்லைங்க. பாவிகளாகிய தேவனை அறியாத ராஜாக்கள் அள்ளி அள்ளி கொடுக்க வச்சார். இட் இஸ் ஹிஸ் சாவரின் விஸ்டம். இப்படி உன்னை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்ப, உன்னுடைய பாத்திரம் ஐஸ்வர்யத்தினால் நிரம்பி ஓட, உன்னுடைய ஆலையிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடினது போல உங்கள் பேங்க்கில் ஒரு 10 பேங்க்கில் நீ அக்கௌண்ட் வச்சிருக்கிற சார், இனிமே இங்கே பணம் போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் உன்னை கோடீஸ்வரன் ஆக்குவதற்கு அவருக்கு 1000 வழி இருக்குப்பா. அதில் ஒரு வழி தான் பாவிகளின் ஆஸ்தி. சரிங்களா? ஆமாம், நீ எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்களோ அது வேலை செய்யும். ஹல்லேலூயா. அப்போ தேவ ரக வாழ்க்கை என்பது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை போல அவருடைய ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்படுவது. ஏன் நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமி எங்கும் எடுத்து செல்ல வேண்டும். ரைட்? ஏராளமான மீடியாக்கள் இருக்கின்றன இல்லையா? டெல்லியிலேருந்து ஒரு பிரதர் பேசுகிறாங்க, அங்கிள் நான் ஒரு 15 வருஷமாக இங்கே மிஷினரியாக இருக்கேன், உங்கள் செய்தி எல்லா மிஷினரிக்கும் போகணும் அங்கிள், இந்த செய்தி ஹிந்தியில் வரணும் அங்கிள், உங்கள் செய்தியை நான் 20 செய்தி தான் கேட்டேன் அங்கிள், இனிமே நான் அடி வாங்க மாட்டேன், உத்தரப்பிரதேசத்தில் என்னை அடித்தாங்க, இனிமேல் அடித்தா அவருடைய கையை அங்கே நிறுத்தி அந்த அற்புதம் செய்து அத்தனை பேரையும் ஆண்டவருக்கு முன்பதாக நிரூபித்து காட்டுவேன், ஆண்டவரே தேவன் என்று நிரூபித்து காட்டுவேன், அந்த அளவுக்கு தைரியம் வந்துட்டுங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஐயா, அதனால தான் நான் வேதத்தை விட்டு வெளியே போகிறதே இல்லை. இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்த வந்தான் யாரு? பவுல். ஐயா, சீஷர்களை டிஃபெண்ட் பண்ணது மாத்திரம் இல்லை, பாதுகாத்தது மாத்திரம் இல்லை, அவனையே சீஷன் ஆக்கி விட்டார். எது? அந்த கிரகிக்க முடியாத அதிசயமான அதிர்ச்சி. கண்ணை குருடாக்குறாரு, கண்ணை திறக்கிறாரு, அவ்வளவுதான். ஆண்டவரே ஃபுல்லி சரண்டர்டு. ஊழியை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு நான் பேசுகிறேங்க, இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நீங்கள் இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எங்கே ஊழியம் செய்தாலும் இதை லகுவாக ஆப்ரேட் பண்ணுங்க. உங்களை எதிர்த்து வருகிறவர்கள், ரைட், ஊழியத்தை நிமித்தமோ எது நிமித்தமோ வாயை ஊமையாக்குங்க. ஒரு சில நாட்களுக்கு கண்களை குருடாக்குங்கள், ஒரு சில நாட்களுக்கு கையை எங்கே நிறுத்துங்கள், ஒரு சில நாட்களுக்குள் அங்கே என்ன நடந்துரும்? அற்புதம் நடந்துரும். நம்முடைய தேவனை நிரூபிக்கலாம். அந்த அளவுக்கு நீ சக்திமானாக இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. 3வது, தேவரக வாழ்வு என்ன செய்யும் தெரியுமா? அவரை போல, தேவனை போல, தேவ ரகமாகவே உங்களை வேலை செய்ய வைக்கும்.
ஆமென். ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு ஊழியனையும் அல்லது எந்த ஒரு விசுவாசியையும் ஒரு சாதாரண ஒரு ஊழியத்திற்காக அழைக்கவே இல்லைங்க. நல்லா நான் இதை பஞ்ச் பண்ண விரும்புகிறேன். நீ ஊழியம் செய்கிறான், பகுதி நேரமாக கூட நீ ஊழியம் செய்யலாம். உன்னை சாதாரண ஊழியத்திற்கு அழைக்கவில்லை, இயேசுவை போல தேவரக ஊழியத்திற்காகவே அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கேள்வியை கேட்போமா? இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்போம். என்ன கேள்வி? ஆண்டவரே, என்ன பெரிய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறீர். என்ன சொல்வார் தெரியுமா? தம்பி, நீ நான் செய்ததே செய்வாய், இதை விட பெரிய அற்புதங்களை செய். அப்போ பெரிய ஊழியமா இல்லையாங்க? நீங்கள் பூமிக்கு உப்பு பூமிக்கு ஒளி என்றாரே, அது சாதாரண ஊழியமா பெரிய ஊழியமா? சும்மா ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற போதகர்களே, அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற சிறிய டார்கெட் வச்சுட்டு ஊழியம் செய்கிற மிஷனரிகளே, விசுவாசிகளே, இன்னைக்கு மனம் திரும்புங்க. உங்களுக்கு சாதாரண ஊழியமே தேவன் வைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. ஹல்லேலூயா. அது எளிதானது அருமையானவர். அந்த டூலை கையில் எடுத்தாதான் எளிதானது. எந்த டூலை கையில் எடுக்கணும்? அற்புதம் செய்யக்கூடிய அதிசயமான ஆற்றலை உனக்குள்ள வைத்திருக்கிறாரு. அந்த அற்புதம் செய்கிற டூலை கையில் எடுங்க. ஒரு போர்டு மீட்டிங்கில் பேசிட்டு இருந்தேன். ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தினுடைய போர்டு மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு சொன்னேன், ஆனால் நீங்கள் நல்லா ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ஆனால் முக்கியமான ஒன்றை நீங்கள் செய்யலையே. எதை செய்யலை? அப்போஸ்தல நடபடிகளில் எந்த டூலை பயன்படுத்தினார்களோ அதை குறித்த உங்களுக்கு அதை நீங்கள் எடுத்து காண்பிக்க வேண்டாமா? நிறைய ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க. ஐயா, இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கட்டும், தேவைதான். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் அற்புதம் செய்யக்கூடிய அந்த ஞானத்தை நீங்கள் வழங்க வேண்டாமா? ஹல்லேலூயா. அதுதானையா தேவரக ஊழியம். அது எளிதாயிற்றே. பச்சை குழந்தை கூட அற்புதம் செய்யும்னு எழுதி இருக்குது, அது உண்மையா இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord. அருமையான தேவர்களே, இது மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அத்தனை பிரச்சனையையும் நீக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரே வழி அற்புத வழிதான். நான் திரும்ப சொல்றேன், பிரச்சனை என்று ஒன்று வந்தால் சொல்யூஷன் எப்படி தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். கடன் பிரச்சனை என்று வந்தால் தீர்வு சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். ரைட்? வேற என்ன? வியாதி இருந்து வந்தால் அது தீர்வு சூப்பர் நேச்சுரல் தீர்வு தாங்க. சிறையிருப்பு என்று வந்தால் சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான் தேவன் வைத்திருக்கிறார். அந்த வழியில நீங்கள் அடியெடுத்து வையுங்கள். வாழ்க்கை இன்பமயமாக மாறிவிடுகிறது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நான் அந்த செய்தியை முடிக்கிறேன். தேவ ரக வாழ்க்கையிலே 3 முக்கியமானவைகளை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைய தலைப்பு என்ன? ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் காட் கிளாஸ் லைஃப். தேவரக வாழ்வின் இறை ரகசியங்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை போல. தேவரக வாழ்க்கைன்னா அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவை போல நீங்களே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் ஊராருக்கும் உங்கள் உலகத்தாருக்கும் தீர்வாக இருக்கிறீர்கள். You are eligible and you have the ability to be the solution. Right? இரண்டாவது பாருங்கள், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது தேவரக வாழ்க்கை. மூன்றாவது, பவுலை போல பலத்த அற்புதங்களை செய்து தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை பல தேசங்களில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது தேவரக வாழ்க்கைங்க. சிம்பிளா தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துறார் இல்லையா? இவன் எங்கெல்லாம் சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணா? ஜெருசலேம் டு இல்லிரிக்கம், எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் வரைக்கும் 3000 கிலோமீட்டர்ல நமக்கு இருக்கிற எந்த வசதி இல்லாத நேரத்தில் அவனாலே சபை நிறுவ முடிந்தது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் கொடுத்த அந்த அற்புதம் செய்கிற வல்லமையை கொடுத்த நாலேஜ் இருந்தது. போகிற இடத்துல எல்லாம் தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்த பலத்த அற்புதங்களை செய்தான். அது உங்களுக்கும் சாத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. ஸோ தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாடம் கற்றுத் தருகிறார் என்றால், மனித ரக வாழ்க்கை வாழாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் மனிதர்கள் அல்ல, நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனாலே
தேவரக வாழ்க்கை வாழுங்கள். அது எளிதானது. அதற்காக நீங்கள் முற்றிலும் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த தகுதி இயேசு கிறிஸ்துவையினாலே உங்களுக்கு வந்ததே. நீங்கள் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த வல்லமையும் இயேசு கிறிஸ்துவாகிய வல்லமையிலே நீங்கள் ஆபரேட் பண்ண முடியும். தேவன் இதை குறித்து உங்களோடு இன்னும் தொடர்ந்து பேசத்தக்கதாக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியை 40 நிமிடங்கள் கேட்க அவர்களுக்கு கொடுத்த வாஞ்சைக்காக நன்றி, வாய்ப்பிற்காக நன்றி. இன்னும் இவர்களுக்கு இதை குறித்து ஒரு தேவரக வாழ்க்கை வாழுவதை குறித்து இன்னும் வெளிப்பாடுகள் உண்டாவதாக. நான் விதைக்கிற விதையை, நான் விதைத்திருக்கிற இந்த விதையை பிசாசுனை திருட முடியாது, எந்த ஊழியனும் திருட முடியாது. இந்த வசனமாகிய விதை ஆழமாக வேரூன்றி ஆணி வேராக மாறி அகில உலகத்திற்கும் என்னுடைய வியூவர்ஸை ஆசீர்வாதமாக கொண்டு செல்லுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் திரையில காணுகிற இந்த நிலம் நல்ல நிலம். இந்த நல்ல நிலமாகிய ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ்ல நீங்க விதைப்பீர்கள் என்றால், இந்த ட்ரஸ்ட்ல நீங்கள் விதைப்பீர்கள் என்றால், நீங்கள் விதைக்கிற விதை முழுவதுமே தேவனுடைய ராஜ்ய விருத்திக்காகவே செலவிடப்படுகிறது. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்காங்க, அவங்க தான் செலவழிப்பாங்க. தைரியமாக அள்ளி விதையுங்கள், பெருக விதையுங்கள், உற்சாகமாக விதையுங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.